கருப்பு உளுந்து ஒரு டம்ளர், அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு நைட்டே ஊற வச்சாச்சு. அது கூட அரை கிலோ திணை, ஒரு டம்ளர் பச்சரிசி, அது ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடணும். நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு அரைச்சிக்கணும். தண்ணி தெளித்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கணும். நிறைய ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி அது கூடவே அரிசியும் திணையும் போட்டு அதையும் அரைச்சி ரெண்டும் ஒன்றா கலந்து வச்சுக்கணும். அது கூட உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா ஒன்றா சேர கலந்து விட்டு நைட்டை மூடி வச்சு காலையில் நல்லா பொங்கினோடனே இது இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், தோசையாகவும் ஊற்றலாம். குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் நெய் ஊற்றி சுட்டு கொடுக்கலாம். பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுட்டால் சட்னி, கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு திணை தோசை ரெடி.